ஹலோ மக்களே, குரூப் 4 எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எல்லாருமே ஒரு 2 நாள் நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கங்க அப்படின்னு சொல்லி கேப் விட்டாச்சு. ஆனால் இதுக்கு மேலே கேப் விட முடியாது. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த இலக்கு இதை விட ரொம்ப பெருசு, ரொம்ப வேகமாக ஓடணும். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஏற்கனவே பண்ணதை இன்னும் நல்லா ஆழ்ந்து பண்ண போகிறோம். ஓகேவா? அதாவது பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரூப் 4 எக்ஸாமுக்காக படித்ததை இன்னும் நல்லா டீப்பாக நிறையா ரிவைஸ் பண்ணி படிக்க போகிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா குரூப் 2 எக்ஸாமும் கூட. ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 2 2A ப்ரிலிம்ஸும் குரூப் 4 ப்ரிலிம்ஸும் சேம் தான். சிலபஸ், கொஸ்டின் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் தான். அதனால் பார்த்தீங்கன்னா புதுசாக எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஆனால் அதையே ரொம்ப ஆழ்ந்து பண்ண போகிறோம். குரூப் 2 2A நோட்டிஃபிகேஷன் வந்து 28/6/2024 இந்த மாதம் கடைசியில் வரும்னு சொல்லி டென்டேட்டிவாக டேட் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக 28ஆம் தேதி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதுக்கு மேலே சொன்ன 2 எக்ஸாமுமே பார்த்தீங்கன்னாக்கா டேட்டு கரெக்டாக சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த தடவை தான் ஆனுவல் பிளானரில் கரெக்டான டேட்டோட ரிவைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த வருஷமும் டிஎன்பிஎஸ்சி அப்படி பண்ணதில்லை. ஒரு ப்ராப்பராக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேகன்சி வந்து 2030 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாகும். நோட்டிஃபிகேஷன் வரப்பே கொஞ்சம் அதிகமாகும். அது மட்டும் இல்லாமல் கவுன்சிலிங் போகிற வரைக்குமே அதிகமாகிட்டே இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் சாலிடாக ஒரு 5000 வேகன்சி கூட போயிடலாம். ஏன்னா கேப்பும் நிறையா விட்டுட்டாங்க அப்படின்றதுனால கண்டிப்பாக வேகன்சி அதிகமாகும். எக்ஸாம் வந்து 28/9/2024 அன்றைக்கி டென்டேட்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த டேட்டில் இருக்கும். அப்படி இல்லைனாக்கா இதுக்கு மேலே வேணால் போகுமே தவிர இதுக்கு முன்னாடி எக்ஸாம் கண்டிப்பாக வச்சிட மாட்டாங்க. ஒரே ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான். ஓகேவா? அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 2030 வேகன்சியில் குரூப் 2 தனியாக, குரூப் 2A தனியாக போகும். குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 5-10% வராது. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50-100 வேகன்சி தான் குரூப் 2க்கு போகும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா குரூப் 2A. எதுக்காக குரூப் 2வும் குரூப் 2Aவும் பிரித்து சொல்கிறேன்னாக்கா, குரூப் 2Aவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் கிடையாது. மெயின்ஸ் எக்ஸாமுமே நீங்கள் அப்ஜெக்டிவாக, அதாவது இந்த சரியான விடையை தேர்ந்தெடுத்து அப்படின்னு சொல்லி 5 ஆப்ஷனோடு கொடுப்பாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின் தான் வரப்போகுது. குரூப் 2க்கு தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவாக படிக்க போகிறீங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2A மெயின்ஸுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்லேருந்து ஒரு 60-70% சிலபஸ் மெயின்ஸுக்கும் இருக்குது. அப்படின்றனால நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கு நல்லா எஃபோர்ட் போட்டாலே மெயின்ஸ் எக்ஸாமே பாஸ் பண்ணிட முடியும். அதே மாதிரியே தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக்கணும்னு கொடுத்துருக்காங்க. போதாக்குறைக்கு இன்டர்வியூமே தூக்கிட்டாங்க. ஓகேவா? அது நான் இன்டர்வியூ போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதம் தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் ஒழுங்காக பண்ணலையோ அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டியை டிஎன்பிஎஸ்சி கொடுத்துட்டாங்க. அடுத்து அதோட எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2 2A ரெண்டுத்துக்குமே ஒரே ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் தான், ஒரே எக்ஸாம் தான் வைக்க போகிறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 70-75 கொஸ்டின் வரும். ஆப்டியில் ஒரு 25-30 கொஸ்டின் வரும். லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழும் உண்டு, ஜென்ரல் இங்கிலீஷும் உண்டு தனித்தனியாக. ஓகேவா? நீங்கள் ஜென்ரல் தமிழ் மட்டும் எடுத்து எழுதலாம், ஜென்ரல் இங்கிலீஷ் மட்டும் கூட எடுத்து எழுதலாம். இதுதான் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ். ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கே அந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், above 90 எடுக்கிற அளவுக்கு படிச்சிருக்கோம். அந்த எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேணாம், அதை அப்படி இதுக்கு கன்வெர்ட் பண்ணிடுவோம். அப்படின்றனால ஜென்ரல் தமிழ் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னாக்கா நம்மக்கிட்ட அதுக்கான ஃபேக்கல்ட்டி இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா நானுமே எஸ்எஸ்சியில் என்னோடய பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். அபவுட் 20 மேலே தான் எடுப்பேன், 25K இங்கிலீஷில். ஆனால் அதற்காக ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி அதோட போயம் எல்லாமே எடுத்தோம்னாக்கா டைம் தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியாது. அதற்கான ஃபேக்கல்ட்டி அமைஞ்சதுனாக்கா ஜென்ரல் இங்கிலீஷுமே கண்டிப்பாக கொடுக்குறேன். அதனால் ஜென்ரல் தமிழ் ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இந்த ஸ்டடி பிளானை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 2க்கு தனியாக, குரூப் 2Aவுக்கு தனியாக தான் சொல்லியிருக்காங்க. குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே டிஸ்கிரிப்டிவ் தான். ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், தமிழ் எலிஜிபிலிட்டியாக இருக்கட்டும். ஆனால் குரூப் 2Aவில் தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும் டிஸ்கிரிப்டிவாக இருக்கும். கட்டுரை இந்த மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும். ரெண்டு காமனாக வைக்கவும் வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ், ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் பேப்பர் இதுலையுமே உண்டு. ஆனால் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் தான். எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்கோரிங் வேறு, அதில் எடுக்கிற மார்க்கு கணக்கில் எடுத்துக்குவாங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ப்ரிலிம்ஸ்லேருந்து ஒரு 60-70% சிலபஸ் கவர் ஆகுது. அந்த சிலபஸ் எல்லாத்தையுமே பிரித்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா சிலபஸ்க்கு கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். ஏன்னா இந்த தடவை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படின்றனால என்னென்ன சேஞ்சஸ் நடந்ததுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்னென்ன ஒற்றுமைகள் இருக்குது, என்னென்ன வேற்றுமைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இதான் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 2 2A எக்ஸாம் பேட்டர்ன். அதுக்கப்புறம் அதோட போஸ்டிங் பற்றின டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றிலாம் ஆல்ரெடி நம்ம இந்த ரிவைஸ் பேட்டர்ன் வந்தப்பே சொல்லியிருந்தோம். அதை பற்றி தனியாகவும் பார்ப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்டடி பிளான் பற்றி பார்க்க போகிறோம். குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த ப்ரிலிம்ஸ் படித்தாலே 60-70% மெயின்ஸுக்கு படித்த மாதிரி தான். அடுத்து இப்போ எல்லாத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 120 டேஸ் டைம் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 டேஸ் நம்ம மெட்டீரியல் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறது, மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 10 டேஸ். அதுக்கப்புறம் கண்டினியூவாக ஒரு 110 நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி தான் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்காக.
ஸ்டடி பண்ண போகிறோம். அதற்கான ஷெட்யூல் எல்லாத்தையுமே பார்த்துருவோம். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளது. இது வந்து வள்ளுவரோட வாக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் எழுதிருக்கீங்க, ஒழுங்காக பண்ணலையோ இல்லை பார்டர் மார்க்கில் இருக்கீங்க, அப்படி இல்லைனாக்கா நல்ல மார்க் பண்ணியிருக்கீங்க, போஸ்டிங் எடுத்துருவீங்கன்னாலும் உங்களோட அடுத்த இதுக்கு அதை விட பெருசாக இந்த குரூப் 2 எக்ஸாமாக தான் இருக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பெருசாக யோசித்து பெருசாக பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெருசாக ஒர்க் பண்ணணும். நீங்கள் குரூப் 4 எக்ஸாமில் போஸ்டிங் எடுக்க முடியல ஒன்றும் கவலை இல்லை. ஏன்னா உங்களுக்காக ஒரு போஸ்டிங் குரூப் 2வில் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதை நீங்கள் பிடிக்கணும். அதற்காக நீங்கள் ஓடணும். நீங்கள் நடந்ததை பற்றினா யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. அடுத்த இலக்கு அப்படின்னு சொல்லி போய்கிட்டே இருக்கணும். அதற்கான ஒரு சான்ஸ் தான் நமக்கு உடனே வந்திருக்கு. இந்த மாதிரி உடனேலாம் கிடைக்காது, இந்த தடவை கிடைச்சிருக்கு. இந்த குரூப் 2 பேட்சுக்கான அட்மிஷன் வந்து இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 12/6/2024 இன்னிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகும். 22/6/2024 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? 999 ரூபா மட்டும் தான் ஃபீஸ் இருக்கும். ஃபீஸ் நம்ம எப்போவுமே அதிகமாக சொல்கிறது கிடையாது. இதோட மெட்டீரியல் ஒருத்தே பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய்க்கு மேலே போகும். நம்ம மெட்டீரியலும் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி டெஸ்ட் பேட்சுமே வெறும் 999 ரூபாய்க்கு தான் வச்சுருக்கோம். ஆனால் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னாக்கா 16/6/2024 இன்னும் ஒரு 4 நாள் தான் சொல்லியிருக்கோம். அதனால் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மெட்டீரியல் எல்லாத்தையுமே நம்ம கொடுத்து நீங்கள் அதை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வேறு படிக்கணும் அப்படின்றனால முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட குரூப் 4 பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாக வாங்கினவங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் மட்டுமே நம்ம தனியாகவே சேல்ஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் ஃபுல் மெட்டீரியல் வாங்கியிருக்காங்க. அவங்களும் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா அவங்களுக்கு வெறும் 800 ரூபா தான் ஃபீஸ் சொல்லியிருக்கோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த பழைய குரூப் 4 பேட்சில் இல்லாமல் நிறைய விஷயம் இதில் கவர் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரிவிஷன் வந்து இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த புக் பேக் கொஸ்டினுக்கு தனியாக ஒரு PDF ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த புக் பேக் கொஸ்டின்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடி படிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே தனியாக ஃபோக்கஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா அந்த யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9 அந்த INM டாபிக், அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ்நாடு வரலாறு, அந்த தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் அந்த டாபிக் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக செப்பரேட்டாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதற்காக தனி டெஸ்ட் உண்டு. அதற்காக தனியாக கூட அந்த சிலபஸ் எல்லாமே எங்கே கவரான்னு சொல்லி பிரிச்சே கொடுத்துருவோம். அதை ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து நம்ம குரூப் 4 எக்ஸாமோட அந்த ஆன்சர் கீ அன்றைக்கி குரூப் 4 எக்ஸாம் நடந்த அன்றைக்கி ஆன்சர் கீ சொல்கிறப்பே இந்த கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்த அதே டேட்டாவை கொடுத்துருக்காங்க. அந்த LCM SCM கொஸ்டின்லாம் பார்த்துருப்பீங்க. டேட்டா கூட மாற்றாமல் நம்ம கொடுத்த டெஸ்ட்டு கொடுத்த கொஸ்டின் யூடியூப்லேயும் அந்த வீடியோ போட்டிருக்கேன். டாபிக் நம்பர் 1 அப்படின்னு சொல்லி அந்த கொஸ்டினை அப்படியே கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மற்ற டாபிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம நடத்தின மாடலில் தான் இருந்தது. அதோட ஆன்சர் கீ நான் உடனே கூட கொடுத்துட்டேன். மேக்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டெஸ்ட்டு மட்டுமே ஒரு 300 கொஸ்டினுக்கு மேலே போட்டு பார்த்தோம். ஆனால் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1000 கொஸ்டினுக்கு மேலே இருக்கும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஒரு 3000லேருந்து 5000 கொஸ்டின் வரைக்குமே கவர் பண்ண போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த கொஸ்டினை தான் அப்படியே TNPSC எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா கொஸ்டினுமே நம்ம நடத்தினதை தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது. அந்த டேட்டா கூட மாற்றுறதுக்கு TNPSCக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். மேக்ஸ் வீடியோஸ் அவ்வளோ இருக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸாக நம்மளோட டெலகிராம் குரூப்பில் தான் கொடுக்குறோன்றனால நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து 9th 10th மட்டும் குரூப் 4க்கு படித்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருப்போம். இந்த தடவை வந்து 6th to 10th வரைக்கும் கவர் பண்ண போகிறோம். என்னென்ன டாப்பிக்லாம் இண்டிவிஜுவலாக கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த சிலபஸ்லேருந்து தனியாக ஒரு பேட்டர்னாகவே ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். சயின்ஸ்லேருந்து எந்த கொஸ்டினுமே விட்டுறக்கூடாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா எதுலேருந்து அதிகமாக கேட்குறாங்கன்னு தெரியாது. ஃபிசிக்ஸில் கேட்பாங்களா, கெமிஸ்ட்ரியில் கேட்பாங்களா, பயாலஜியில் கேட்பாங்களான்னு தெரியாது. இந்த தடவை குரூப் 4ல் பார்த்தீங்கன்னா எப்பவும் இல்லாமல் பயாலஜியில் அதிகமாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வழக்கமாக ஃபிசிக்ஸ்லேருந்து அதிகமாக வரும். இந்த தடவை பார்த்தீங்கன்னா பயாலஜி வந்துட்டு, அதனால் சயின்ஸுமே இந்த தடவை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கவர் பண்ண போகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேட்சில் காமனாக எல்லாருக்குமே என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 38 தேர்வுகள். லாஸ்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டெஸ்ட் சீரிஸ் கம்மி தான். இந்த தடவை டெஸ்ட் சீரிஸுமே ரொம்ப அதிகமாக இருக்கணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்றனால நிறைய எஃபர்ட் போட்டு ஒரு 38 தேர்வுகள் வரைக்கும் கண்டக்ட் பண்ண போகிறோம். ரிவிஷன் டெஸ்ட்டும் உண்டு. இடையில நிறைய ரிவிஷன் டெஸ்ட் வரும். எப்போவுமே படித்ததையும் டச்லேயே வச்சிருக்கிற மாதிரியான ஒரு ஷெடியூலாக இருக்கும். நீங்கள் ஷெடியூல் பார்த்தீங்கன்னா தெரியும். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் அந்த டெஸ்ட்டில் கேட்குறது அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் நம்ம தனியாகவே எப்போவுமே ரெடி பண்ணி கொடுக்குறதா. அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸையும் நம்ம கொடுத்துருவோம். ஒவ்வொரு மேக்ஸுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா 2-3 ஷார்ட்கட்டோட ப்ரொசீஜராக போட்டால் எப்படி இருக்கும், ஷார்ட்கட்டாக போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட தமிழ்லே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 30,000+ ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோட மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி அந்த மெட்டீரியல் பார்த்துருப்பீங்க. அதோட சாம்பிள் மெட்டீரியலும் இந்த PDFலேயே கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அந்த மெட்டீரியல் எடுத்து பார்த்துக்கோங்க, எந்த மாதிரி ஒன்லைனர் மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ ரெடி பண்ணி போடுறேன். அந்த ஸ்டடி மெட்டீரியலோட PDF எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கான செப்பரேட் ஆன்சர் கீ PDFும் கொடுத்துருவோம். புக் பேக் கொஸ்டினுக்கு நீங்கள் அதில் தேடிக்கலாம் இருக்க தேவையில்ல, அதை பார்த்து ரிவிஷன் பண்ணி படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான்.
அடுத்து மேக்ஸ் ரீசனிங் டாபிக் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். ஒரு 5 டாபிக் 8 டாபிக் மட்டும் படிச்சுலாம் போகாதீங்க, ஒரு 20 டாப்பிக்கே ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அதுலேருந்து கேட்குறாங்க, அந்த ஒரு கொஸ்டினுக்காக நம்ம ஒரு டாபிக் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விட்டுட்டு போனவங்களாம் இந்த தடவை மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 15-16 தான் எடுத்திருப்பாங்க. நம்மக்கிட்ட மேக்ஸ் படித்தவங்க கண்டிப்பாக அபோவ் 23 கண்டிப்பாக எடுத்துருக்க முடியும். அந்த அளவுக்கு எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியிருக்கோம், ரீசனிங் டாபிக் முதற்கொண்டு. இந்த தடவை பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக தான் குரூப் 4ல் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம உடனே ஆன்சர் பண்ணியிருந்தோம். அந்த மாம்பழம் கொஸ்டினாக இருக்கட்டும், HCF கணக்காக இருக்கட்டும், அந்த வவல்ஸ் கணக்காக இருக்கட்டும், அந்த மாதிரியான ரீசனிங் கணக்குகள், அந்த கோடிங் டிகோடிங்லேருந்து நிறையா வந்திருக்கும். அந்த மாதிரியான ரீசன்ட் டாபிக்ஸ் எல்லாமே கூட கவர் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் இந்த தடவை பார்த்தீங்கன்னா குரூப் 4ஓடது மட்டும், அதாவது குரூப் 4க்கு குரூப் 4ஓடது மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இல்லை, குரூப் 2க்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 1, அது மட்டும் இல்லாமல் மற்ற TNPSC தேர்வில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ண போகிறோம். என்னென்ன டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின் என்னென்ன மாதிரிலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே தனியாக ஒரு கொஸ்டின் பேங்காகவே ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேரை பொறுத்த வரைக்கும் நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர் எப்போவுமே ப்ரொவைட் பண்ணுறது தான். இந்த குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் படிக்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா செப்டம்பரே எக்ஸாம் வைக்கிறாங்க. செப்டம்பரில் எக்ஸாம் வைக்கிறாங்கனாக்கா அந்த மாதத்துலேயே கொஸ்டின் பேப்பர் எடுத்து பிரிண்ட் பண்ணியிருக்கணுன்றனால செப்டம்பர் 2024 கண்டிப்பாக கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அன்றைக்கி எக்ஸாம் 28/9 எக்ஸாம் வச்சா, ஒருவேளை அக்டோபர் நவம்பர்னு எக்ஸாம் தள்ளி போகுது அப்படின்னா மட்டும் செப்டம்பர் கரண்ட் அஃபேரும் வர மாதிரி இருக்கும். அப்படி வந்ததுனாக்கா செப்டம்பர் கரண்ட் அஃபேரையும் நம்ம கொடுத்துருவோம். ஓகேவா? செப்டம்பர் 2023 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் படிக்கணும். அதற்கான கரண்ட் அஃபேர் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி 1.5 இயர்ஸ் வரைக்கும் கவர் பண்ணுறீங்க அப்படின்னா கூட நம்மளோட வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற கரண்ட் அஃபேரும் நம்ம வச்சுருக்கிறோம். அதோட PDF-மே ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் செப்பரேட்டாக நம்மளோட அட்மின் நம்பரில் கேட்டு வாங்கிக்கோங்க, அவங்க கொடுத்துருவாங்க. நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் அந்த டெஸ்ட் சீரீஸை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணிட முடியும். ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அபவ் 150 எடுத்தீங்கனாலே அந்த ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்டில் வந்துடலாம். ஏன்னா 1:10 அப்படின்னு சொல்லி அந்த ரேஷியோவில் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. 2000 வேகன்சின்னு வச்சாலுமே ஒரு 20,000 பேரையாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. வேகன்சி அதிகமாகும் அப்படின்றனால கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அதிகமாக தான் போகும். ஒரு 5000 வரைக்கும் வந்துட்டுனா ஒரு 50,000 கேண்டிடேட் கூட போன தடவை மாதிரி வரலாம். அப்படி பார்க்குறப்ப நீங்கள் அபவ் 150 எடுத்தீங்கனாலே அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடுவீங்க. ஆனால் நம்மளோட ஃபோக்கஸ் 170க்கு மேலே இருக்கணும் கண்டிப்பாக. அப்படின்னா தான் 160க்கு மேலே உங்களால் எடுக்க முடியும். 160க்கு மேலே எடுத்திங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஆயிடுவீங்க. எடுக்க முடியாதெல்லாம் கிடையாது, அதே பேட்டர்ன் தான் படிக்க போகிறீங்கன்றனால கண்டிப்பாக எடுத்துடலாம். ஜூன் 22 அட்மிஷன் முடியும். ஜூன் 23 பார்த்தீங்கன்னா பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டெலகிராமில் செப்பரேட்டாக ஒரு டெலகிராம் குரூப்பில் எல்லாருமே ஜாயின் பண்ணி அன்னையிலேருந்தே மெட்டீரியல் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஜூன் 27 முதல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே பார்ப்பீங்க. ரிவிஷன் இந்த தடவை போட்டிருக்க ஷெடியூல் பேட்டர்ன் எல்லாமே பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். ஓகேவா? எல்லாமே பார்த்தீங்கன்னா டெலகிராம் குரூப்லேயே தான் கொடுப்போம். அந்த கொஸ்டின் பேப்பர் டெய்லி அந்த டெஸ்ட் இருக்கிற நாளைக்கு அன்றைக்கி காலையில் 9 மணிக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ஈவினிங் 6 o'clock கிடைக்கும். அதுக்கிடையில் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அந்த ஆன்சர் கீயை பார்த்து வெரிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட அட்மின் நம்பருக்கு உங்களோட அந்த OMR ஷீட்டை அனுப்பிடணும். அவங்க உங்களோட மார்க் எல்லாத்தையுமே என்ட்ரி பண்ணி உங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வருவாங்க. எங்கேயாவது நீங்கள் விடுறீங்க அப்படின்னாக்கா அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்லைனராகவே PDF மேக் பண்ணியிருக்கோம். அந்த PDF மெட்டீரியலை எடுத்து பாருங்கள். பொது தமிழோட நியூ அண்ட் ஓல்டு புக்கு இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா அட்வான்ஸ் தமிழுமே சேர்த்து கவர் பண்ண போகிறோம் ரிவிஷனில். ஏன்னா அட்வான்ஸ் தமிழ்லேருந்து 1-2 கொஸ்டின்ஸ் கேட்டுறாங்க. 11th 12th இருக்குது. அந்த அட்வான்ஸ் தமிழில் என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாக அதை கட் பண்ணியே உங்களுக்கு PDF-ஆக கொடுத்துட்றேன். அதை எல்லாத்தையுமே நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டில் பார்ப்போம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோஸ், வரலாறு, அரசியலமைப்பு, புவியியல், பொருளாதாரம், அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்குமான ஸ்டடி மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அந்த யூனிட் 7, யூனிட் 8, யூனிட் 9க்குமே செப்பரேட்டாக பிரித்து கொடுத்துருவோம். எந்தெந்த டாப்பிக்லேருந்து கவர் ஆகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கொஞ்சம் போர்ஷன் கவர் ஆகும். பழைய புக்கு அவுட் ஆஃப் சிலபஸ்லேயும் கொஞ்சம் இருக்குது. அதெல்லாம் எந்த மாதிரி கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி கட் பண்ணி கொடுத்துருவேன். அதற்கான தனி டெஸ்ட்டுமே உண்டு. யூனிட் 7க்கு தனியாக உண்டு, யூனிட் 8, யூனிட் 10க்கு தனியாக உண்டு. அதை எல்லாத்தையுமே ஷெடியூலில் பார்ப்பீங்க. எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல்லாம் வெளியே எங்கேயுமே தேட தேவையில்லை. ஸ்கூல் புக்ஸோட PDF முதற்கொண்டு நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு நம்மளோட மெட்டீரியல் படித்தாலே போதும். மெட்டீரியலை நீங்கள் எங்கேயுமே தேட தேவையில்லை. நம்மளோட குரூப்பை மட்டுமே ஃபாலோ பண்ணால் போதும். எல்லா ஸ்டடி மெட்டீரியலுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸை பேஸ் பண்ணி தான் யூனிட் வைஸாக எடுத்துருக்கோம். ஒரு டாப்பிக்குமே என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்து யூனிட் வைஸாக எடுத்துருக்கோம். மெட்டீரியல் எல்லாமே எப்படி மேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொல்லி 1 இயருக்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தோம். என்ன மாதிரிலாம் மேக் பண்ணியிருந்தோம் ஹைலைட் பண்ணி அந்த புக் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி காட்டியிருந்தேன். எல்லாத்தையுமே சேர்த்து கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் வருது. இப்போ அதுக்கும் மேலே போயிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா தனியாக அந்த அப்ஜெக்டிவ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றனால அதுக்கும் மேலே ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் டீப்பாக எடுத்துருப்போம். மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோஸ் எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாகவே கொடுத்துருவோம். டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். உங்களோட ஃப்ரீ டைம், ஒர்க்கிங் டைம் எல்லா நேரமும் உங்களோட ஃபோன்லேயே நீங்கள் படிச்சிக்க முடியும். நோட்ஸ் எடுத்து படிங்க. நோட்ஸ் எடுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும். பார்த்தோன்னே உங்கள் கை ஆன்சரில் போய் நிற்கணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கணும்.
எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் மட்டும்தான் இப்போதைக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். இங்கிலீஷ்க்கு ஃபேக்கல்ட்டி இல்லைன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டேன். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தமிழில் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாக்கா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா குரூப் 4 நீங்கள் கம்ப்ளீட்டாக தமிழில் தான் எழுதிருப்பீங்க, அதில் இங்கிலீஷே கிடையாது. அப்படின்றனால கண்டிப்பாக குரூப் 4 கேண்டிடேட் நிறைய பேர் குரூப் 2 ட்ரை பண்ணுவாங்கன்றனால தமிழ் கேண்டிடேட் நம்மளோட பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்க்கு ஃபேக்கல்ட்டி அவைலபிளாக இருந்ததுனாக்கா கண்டிப்பாக உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மினோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் இல்லைனாக்கா வாய்ஸ் மெசேஜ் எதுனாலும் அனுப்பலாம். நீங்கள் ஃபீஸை பே பண்ணிவிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அவங்க நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம வந்து 999 ரூபா மட்டும் தான் சொல்லியிருக்கோம். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நீங்கள் மற்றவங்களை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். பட் ஃபீஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து ஃபீஸ் எப்போவுமே அதிகமாக வாங்குறது கிடையாது. ஃபீஸை வந்து இந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மினோட கூகுள் பே நம்பருக்கே நீங்கள் பே பண்ணலாம். அதை பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா போதும். எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் நம்பரை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கிளாஸஸ் ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும் நம்மளோட பேட்சில் சொல்கிறேன், என்னோட வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுவேன். நீங்கள் பேட்ச் ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும், அந்த கொஸ்டின் ரிலேட்டடாக எந்த டவுட்னாலும் நீங்கள் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பேட்ச் ஜாயின் பண்ண உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த வீடியோஸோட லிங்க் கூட இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருப்பேன். பிடிஎஃப் மட்டும் பார்க்குறாங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ எடுத்து பார்த்துக்கலாம். நீங்களும் இந்த பிடிஎஃபை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு யாராவது குரூப் 2 படிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெஸ்ட் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு 4-5 டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு இல்லை வேணாம் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னாக்கா ஃபீஸ் கண்டிப்பாக திரும்பி கொடுக்க மாட்டாங்க. அதனால் பேட்ச் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டே ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து பேட்சோட ஷெடியூல் அட்டவணை பார்த்துருவோம். தேர்வு அட்டவணை பார்த்துருவோம். 27ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறோம். 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் நியூ புக்லேருந்து ஒரு 90 கொஸ்டின்ஸ், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸும் சேர்த்து கவர் பண்ணுறோம். ஒரே தமிழை மட்டுமே படிச்சுட்டு இல்லாமல் ஒரே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸை மட்டுமே படிக்காமல் மேக்ஸ் மட்டுமே படிக்காமல் கலந்து தான் படிக்க போகிறோம். அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுறப்ப ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரே மாதிரியே படிச்சிருந்தால் ஒரு ஃபெட்டிங் உங்களுக்கு ஒரு சோறு மாதிரி வந்துடும். ஒரே மாதிரி என்னடா படிச்சுக்கிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்டிங்கே இல்லைன்ற மாதிரி இருக்கும். அதனால் கலந்து தான் படிக்க போகிறோம். ஓகேவா? தமிழ்லேருந்து ஒரு 90 கொஸ்டின்ஸ், அது இல்லாமல் மேக்ஸோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டாப்பிக்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி 100 கொஸ்டினுக்கான டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நியூ புக் விட்டுட்டு ஓல்டு புக் 6th தமிழ் ஓல்டு புக்லேருந்து ஒரு 90 கொஸ்டின். ஏன்னா பார்த்திங்கன்னா பார்ட்டாக அந்த ஓல்டு புக்கையுமே சேர்த்து கவர் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ரிவிஷனுமே அதை சேர்த்தே தான் இருக்கும். ஓகேவா? அதனால் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுத்துலேருந்து எப்படி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் ஒரு 10 கொஸ்டின். முதலே பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதம் கரண்ட் அஃபேர் முடிச்சிடும். இண்டிவிஜுவலாக ஒரு மாதமாக முடிச்சுட்டு போய் அடுத்து 6 மந்த் ரிவிஷன், அதுக்கு அடுத்து 1 இயர் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி ரிவிஷனுமே பார்க்க போகிறோம். ஓகேவா? கரண்ட் அஃபேர்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் வரும். அந்த 10 கொஸ்டினுமே நம்ம அட்டன் பண்ணிடணும். ஓகேவா? எதுவுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. அதுலேருந்து 2வது டெஸ்ட்டுக்கு ஒரு 100 கொஸ்டின். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னாக்கா 7th தமிழ் நியூ புக்லேருந்து ஒரு 90 கொஸ்டின், கூட பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் டாபிக். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்போம். டைம் அண்ட் ஒர்க் வந்து எல்லா மாடலுமே பார்த்துருக்கோம். அதோட கடைசி மாடல்லேருந்து தான் இந்த தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க குரூப் 4க்கு. நிறைய பேர் வந்து டஃப்பாக இருக்குன்னு சொல்லி ஜென்ரலாக பார்த்த ஆடியன்ஸ்லாம் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்ஸில். அந்த 122வது கொஸ்டின் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போவுமே நம்ம டைம் அண்ட் ஒர்க்குக்கு ஒரு 3 ஸ்டெப் தான் சொல்லியிருப்போம். அந்த 1 டேக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டெப் மூலமாக நடத்திருப்போம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஆன்சர் கீழே நான் சொல்லியிருந்தேன். டைம் அவுட் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக A to Z கவர் பண்ணிடுவோம். அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் டெஸ்ட்டுக்கு வரும். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் தேதி 7th தமிழ் ஓல்டு புக்லேருந்து 90 கொஸ்டின். அதுக்கப்புறம் அக்டோபர் மந்தோட கரண்ட் அஃபேர் மட்டும் அந்த 1 மந்தோட கரண்ட் அஃபேர் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 8th தமிழ் நியூ புக்லேருந்து ஒரு 90 கொஸ்டின். அதுக்கப்புறம் மேக்ஸ் ஒரு டாபிக் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் இல்லாமல் கொஸ்டினே வராது. இந்த தடவை ரொம்ப ரொம்ப ஈஸியாக 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆன்சர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட ஆன்சர் கீழே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு 100 கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 11/7/2024 அன்றைக்கி 8th தமிழ் ஓல்டு புக்லேருந்து 90 கொஸ்டின். அதுக்கப்புறம் நவம்பர் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 100 கொஸ்டின்ஸ். ஓகேவா? எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா டைம் லிமிட் வந்து கரெக்டாக பார்த்து ஓல்டு புக்குக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், நியூ புக்குக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும், பழைய பேட்சில் என்னென்ன மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கலந்து ஆலோசித்து தான் டேட்டு போட்டுக்கும். அதனால் டேட் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். எங்கேயுமே மிஸ் ஆகிடவே கூடாது. அதுக்கப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ 8வது வரைக்கும் தமிழ் முடிச்சிட்டோம். ஒரு 3 டாபிக் மேக்ஸ் முடிச்சிட்டோம். ஒரு 2-3 டாபிக் கரண்ட் அஃபேரும் முடிச்சிட்டோம் அப்படின்றப்ப அதை கண்டிப்பாக ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கடைசியாக ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்ற பேஜ்லாம் இந்த தடவை இடமே இல்லை. அப்பப்போ உடனே ரிவிஷன் பண்ணி அதை ஒரு டச்லேயே வச்சுக்கிட்டே இருக்கும். பழசு மறக்கவே கூடாது. அதனால் ஒரு திருப்புதல் தேர்வு உடனே கண்டக்ட் பண்ணுறோம். 6வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு, அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கேட்ட மேக்ஸ் டாபிக் அந்த மீச்சிமா மீப்போவா டைம் அண்ட் ஒர்க்கு அந்த ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் கேட்ட கரண்ட் அஃபேர் அதுலேருந்து ஒரு ரிவிஷனாக ஒரு 100 கொஸ்டின்.
13/7/2024 அன்றைக்கி. ஓகேவா, அதை ஒரு ரிவிஷன் பார்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழே படிச்சுருந்தா போர் அடிச்சிடும், ஜென்ரல் ஸ்டடீஸ் பக்கமும் போகணும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது வரலாறு. அதனால் ஃபஸ்ட் எடுத்தோடனே வரலாறு எடுக்கிறோம். 6வதுலேருந்து ஒரு 8வது வரைக்கும். ஏன்னா வரலாறு வந்து ஒரு 6வதுலேருந்து 8வது வரைக்கும் கம்மி போர்ஷன் தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு 90 கொஸ்டின். மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு 10 கொஸ்டின். ஓகேவா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உடனே வர மாதிரி தான் வச்சுருக்கோம். தனித்தனி டாப்பிக்காகவே கவர் பண்ணுறோம். அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின். அதுக்கப்புறம் வரலாறோட 9th மட்டுமே ஒரு 90 கொஸ்டின். ஏன்னா பார்த்தீங்கன்னா வரலாறு பொறுத்த வரைக்கும் 9th 10th 11th 12th அதிகமாக இருக்கும். அதனால் அது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா வரலாறுல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம் வரும், அந்த யூனிட் 8 வரும், யூனிட் 9ஓட போர்ஷன் சேர்ந்து வரும், பாலிட்டியோட போர்ஷன் சேர்ந்து வரும். அதனால் பார்த்தீங்கன்னாக்கா அது எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணணும். அப்படின்றனால வரலாறுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும், தனித்தனியாக படிக்கணும். வரலாறு தான் ரொம்ப முக்கியம். அதிக கொஸ்டின் அதுலேருந்து தான் வருதுன்றனால தனித்தனியாக அதுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கோம். அதுலேருந்து ஒரு 90 கொஸ்டின். அதுக்கப்புறம் டிசம்பர் மந்த் கரண்ட் அஃபேர் ஜாயின் பண்ணி ஒரு 10 கொஸ்டின். அதுலேருந்து மொத்தமாக ஒரு 100 கொஸ்டின். ஓகேவா, மந்த் கரண்ட் அஃபேர்லாம் பார்த்தீங்கன்னா மந்த்லி அந்த பிடிஎஃபாகவே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்கள் கரண்ட் அஃபேர்லாம் வெளியே எங்கேயுமே தேட தேவை. இந்த தடவை பார்த்தீங்கன்னா அதற்கான ஷார்ட்கட்ஸுமே இருக்கும், எப்படி மெமரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இண்டிவிஜுவலாக ஒன்றுக்கும் ஷார்ட்கட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த வீடியோ எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்லே பார்ப்பீங்க. 18/7/2024 அன்றைக்கி அந்த டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வரலாறு 10th வரைக்கும் 10th புக்கு. ஓகேவா, 10th புக்கிலேருந்து ஒரு 90 கொஸ்டின். அதுக்கப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின் 20/7/2024 அன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரலாறு 10th வரைக்கும் முடிச்சிட்டோம். 11வது 12வது படிக்க போகிறதில்ல, அந்த வரலாறு மட்டுமே ரிவிஷன் பண்ணுறோம். ஏன்னா வரலாறுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் வேணும். அதனால் ஒரு திருப்புதல் தேர்வு கண்டக்ட் பண்ணுறோம், ரிவிஷன் டெஸ்ட்டு. வரலாறு மட்டும் அந்த 6வதுலேருந்து 10th வரைக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. கூடவே அந்த தனிவட்டி கூட்டுவட்டி கணக்குகள் மட்டும் அந்த 2 மேக்ஸ் டாபிக். அதுக்கப்புறம் டிசம்பர் மந்தோட கரண்ட் அஃபேர் மட்டும். ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லா மேக்ஸ் எல்லா கரண்ட் அஃபேரையும் சேர்த்துமே ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வரலாறு அதிகமாக நீங்கள் படிக்கணுன்ற காரணத்துக்காக அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னே திருப்புதல் தேர்வில் அதிக கொஸ்டின் அதில் தான் எடுக்கிறோம். ஓகேவா, வரலாறு நீங்கள் ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும், எந்த டாப்பிக்குமே விடக்கூடாது. 22/7/2024 அன்றைக்கி அதில் ஒரு ரிவிஷன்லேருந்து ஒரு 100 கொஸ்டின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகைன் தமிழ் வந்துடும். 24/7/2024 அன்றைக்கி 9th தமிழ் நியூ புக்லேருந்து 90 கொஸ்டின். அதுக்கப்புறம் மென்சுரேஷன் 2D அந்த அளவியல் 2Dலேருந்து ஒரு 10 கொஸ்டின் 100 கொஸ்டின்கான எக்ஸாம் இருக்கும். அடுத்து 26ஆம் தேதி தமிழ் ஓல்டு புக்கு 9th அதுலேருந்து ஒரு 90 கொஸ்டின். ஜனவரி மந்த்துக்கான கரண்ட் அஃபேர் ஜனவரி 2024 அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின். அதுக்கப்புறம் 28ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா 10th தமிழ் நியூ புக்லேருந்து 90 கொஸ்டின். மென்சுரேஷன் 3D அந்த அளவியல் 3Dலேருந்து ஒரு 10 கொஸ்டின். ஓகேவா, இந்த தடவை அளவியல் 2D 3Dலாம் விடவே கூடாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுலேருந்தே ஒரு 300-500 கொஸ்டின் கிட்ட வரும். அந்த அளவுக்கு நடத்த போகிறோம், எந்த பார்ட்டுமே விட்டுறக்கூடாது. அந்த அளவுக்கு அந்த ஃபார்முலா எல்லாத்தையுமே பார்த்தோன்னே உடனே மனப்பாடம் வந்துடணும். ஓகேவா, அதுக்கான ஷார்ட்கட்ஸ் முதற்கொண்டு பார்ப்போம். 100 வினாக்கள் அதுலேருந்து கொஸ்டின் வரும். அடுத்து 30/7/2024 அன்றைக்கி தமிழ் ஓல்டு புக்லேருந்து 90 கொஸ்டின். February 2024 கரண்ட் அஃபேர் அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் வந்து 10th வரைக்கும் முடிச்சிட்டோம். ஏற்கனவே 8th வரைக்கும் ரிவிஷன் வேறு பண்ணியிருந்தோம். இப்போ 9th 10th படிச்சிட்டோன்றனால 6thலேருந்து 10th வரைக்குமே தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கை ஒரு ரிவிஷன் பார்க்குறோம். ஓகேவா, தமிழில் அபோவ் 95 கண்டிப்பாக எடுக்கணும், ஒரு கொஸ்டின் கூட விட்டுறக்கூடாது. அதனால் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்து இது வரைக்கும் கேட்ட மேக்ஸ் டாபிக் எல்லாமே கலந்து. ஓகேவா, இதில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 மேக்ஸ் டாபிக் கவர் பண்ணியிருக்கோம், அது எல்லாத்தையுமே கலந்து. அதுக்கப்புறம் இது வரைக்கும் கேட்ட கரண்ட் அஃபேர் செப்டம்பர்லேருந்து February வரைக்கும் ஒரு 6 month கரண்ட் அஃபேர் கிராஸ் பண்ணிட்டோம். அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக ஒரு ஆஃப் ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி. ஓகேவா, அதில் வந்து மொத்தமாக ஒரு 100 கொஸ்டின் வர மாதிரி ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு 1/8/2024 அன்றைக்கி. ரிவிஷன் பார்த்தீங்கன்னா நிறையா இடையில வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை டச்லேயே இருந்துக்கிட்டே இருக்கணும், மறந்துடவே கூடாது படித்ததை. ஓகேவா, அடுத்து 4/8/2024 அன்றைக்கி அகைன் வரலாறு 11ஆம் வகுப்பு. அது கூடவே பார்த்தீங்கன்னாக்கா பர்சன்டேஜ் சதவீதம் கணக்குகள் அந்த டாப்பிக்கான மேக்ஸ் ஒரு 10 கொஸ்டின். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 கொஸ்டின். அடுத்து 6/8/2024 அன்றைக்கி வரலாறு 12th மட்டும். 12th பார்த்தீங்கன்னா என்னென்ன போர்ஷன் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டடி மெட்டீரியலே செப்பரேட்டாக பிரித்து தான் கொடுத்துருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா உலக வரலாறு அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் ஃப்ரெஞ்சு வரலாறு அமெரிக்க வரலாறு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து வேஸ்ட்டு, அதை நம்மக்கிட்ட கேட்க மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு வரலாறு இந்திய வரலாறு தான் கேட்பாங்க. அதனால் அந்த போர்ஷனை மட்டும் பிரித்து நம்மளோட ஸ்டடி மெட்டீரியலையும் கொடுத்துருக்கேன். டெஸ்ட்டுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்ஃபார்மும் பண்ணுவேன், இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி. அதுலேருந்து ஒரு 90 கொஸ்டின். அதுக்கப்புறம் மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர்லேருந்து ஒரு 10 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி மொத்தமாக ஒரு 100 கொஸ்டின். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வரலாறு 12th வரைக்கும் முடிச்சிட்டோம். ஏற்கனவே 12th வரைக்கும் முடித்தது மட்டும் இல்லாமல் 6வதுலேருந்து 10th வரைக்கும் படித்து ஒரு ரிவிஷன் வேறு பார்த்துட்டோம். ஆனால் திரும்பவும் 6வதுலேருந்து 12th வரைக்கும் ஒரு ரிவிஷன் பார்க்குறோம். ஏன்னா வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் அந்த 11th 12thலேருந்து பாலிட்டிக்கான கொஸ்டின் வரும், ஐஎன்எம்கான கொஸ்டின் வரும், யூனிட் 8 யூனிட் 9க்கான கொஸ்டின் வரும். அதனால் வரலாறு ஃபுல் ஃபோக்கஸில் இருக்கணும். தமிழுக்கு ஈக்குவலாக வரலாறு நீங்கள் படிக்கணும். ஓகேவா, அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நடந்த மேக்ஸ் டாபிக்ஸ், அது மட்டும் இல்லாமல் மார்ச் கரண்ட் அஃபேர் மட்டும். ஓகேவா, கரண்ட் அஃபேர் அகைன் அண்ட் அகைன் ரொம்ப பார்க்க வேணாம்.
அது வந்து ரொம்ப அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும், டைம் இல்லாமல் இருக்கும். அதனால் மார்ச் மந்த் கரண்ட் அஃபேர் மட்டும் சேர்த்து ஒரு 100 கொஸ்டின் 8/8/2024 அன்றைக்கி. அடுத்து பார்த்திங்கன்னா 11/8 மறுபடியும் தமிழ் ஓல்டு புக்கு 11th வந்துடும். அதுலேருந்து ஒரு 90 கொஸ்டின், ஓல்டு இல்லை நியூ புக்லேருந்து ஒரு 100 கொஸ்டின், சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து ஒரு 10 கொஸ்டின். அடுத்து தான் பார்த்திங்கன்னா தமிழ் ஓல்டு புக்கு பழைய புக்லேருந்து ஒரு 90 கொஸ்டின் ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர் கவர் பண்ணுறோம். ஏப்ரல் 2024 அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின் 13/8/2024 அன்றைக்கி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா 12th தமிழ் நியூ புக்கு கூடவே பார்த்திங்கன்னா ப்ராப்ளம்ஸ் ஆன் ஏஜஸ் வயது கணக்குகள்லேருந்து ஒரு 10 கொஸ்டின். வயது கணக்குகள்லாம் பார்த்திங்கன்னா சிலபஸில் இருக்காதும்பாங்க, ஆனால் அதெல்லாம் படிக்காமல் இருக்கக்கூடாது. ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனோட சேர்ந்து தான் வரும். வயது கணக்குகளுக்குன்னு தனியாக ஃபோக்கஸ் பண்ணி அதை ஒரே ஒரு ஷார்ட்கட் தான், ஒரே ஒரு ட்ரிக்ஸில் எல்லா கொஸ்டினுமே படிக்கலாம். அந்த அளவுக்கு நடத்திருப்போம். 100 கொஸ்டின் அதுலேருந்து டெஸ்ட் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 17/8/2024 அன்றைக்கி 12th தமிழ் ஓல்டு புக்லேருந்து 90 கொஸ்டின் மே மந்த்துக்கான கரண்ட் அஃபேரை கவர் பண்ணிடும். அதில் ஒரு 100 கொஸ்டின். அகைன் பார்த்திங்கன்னா இப்போ 12வது வரைக்கும் தமிழ் முடிச்சிட்டோம். ஏற்கனவே 6வதுலேருந்து 8வது வரைக்கும் படித்த ஒரு ரிவிஷன், 6வதுலேருந்து 10வது வரைக்கும் படித்த ஒரு ரிவிஷன், இப்போ 12வது வரைக்கும் படிச்சிட்டோன்றதுனால 6வதுலேருந்து 12வது வரைக்கும் தமிழ் நியூ அண்ட் ஓல்டு புக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுறோம். ஓகேவா? தமிழில் 100 out of 100 எடுக்கிறோம். ஓகேவா? இந்த 12வது வரைக்கும் நீங்கள் முடிக்கிறப்பே உங்களுக்கு நல்ல கான்ஃபிடன்ட் வந்துடும். கூடவே பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் தமிழும் சேர்த்து வரும். ஓகேவா? சிறப்பு தமிழ் உண்டு. அதுலேருந்து என்னென்ன போர்ஷன் கலந்து வருமோ அதுவுமே இந்த ரிவிஷனுக்கு வரும். ஓகேவா? அது வந்து கொஞ்சம் டாபிக்ஸ் தான், ஆனால் அந்த டாபிக்ஸை நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா அதில் வந்து யூனிட் 9 சேர்ந்து கொஞ்சம் வருது அப்படின்றனால கண்டிப்பாக அதையும் விட்டுறக்கூடாது. யூனிட் 8 யூனிட் 9 வருன்றனால. ஓகேவா? அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின் இது வரைக்கும் கேட்ட மேக்ஸ் டாபிக். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மே இந்த 2 மாதத்தோட கரண்ட் அஃபேர் அதுலேருந்து 100 கொஸ்டின் 19/8/2024 அன்றைக்கி ஒரு ரிவிஷன் பார்த்துடுறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ரிவிஷனும் ஒரு 3 ரிவிஷன் வரைக்கும் பார்த்தாச்சு. நல்லா சாலிடாக ப்ரிப்பேர் ஆகிருப்பீங்க. வரலாறும் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஸ்டடீஸோட மற்ற டாபிக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் 23/8/2024 அன்றைக்கி அரசியலமைப்பு 6வதுலேருந்து 10வது வரைக்கும். அரசியலமைப்பு 6வதுலேருந்து 10வது வரைக்கும் அந்த குடிமையல் போர்ஷன் கம்மியாக தான் இருக்கும். அதுலேருந்து ஒரு 90 கொஸ்டின். கூடவே அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜாமெட்ரி ப்ராக்ரஷன், கூட்டு தொடர் வரிசை, பெருக்கு தொடர் வரிசையிலேருந்து ஒரு 10 கொஸ்டின். இந்த தடவை கூட அந்த ஸ்பெஷல் வரிசையிலேருந்து குரூப் 4க்கு கொஸ்டின் கேட்டுருந்தாங்க. இது இல்லாமல் வரவே வராது. அந்த 1 + 2 + 3 கொடுத்துட்டு கே கொடுத்து 1's cube 2's cube 3's cube கேட்டு அந்த ஃபார்முலா n × n + 1 / 2 அதையே நம்ம ஸ்கொயர் பண்ணால் அதோட ஆன்சர் வரும்னு சொல்லி அந்த ஃபார்முலா வச்சு போகிற மாதிரி இருக்கும். இந்த கூட்டுத்தொடர் பெருக்குத்தொடர் வரிசையிலேருந்து கொஸ்டின் வராமலே இருக்காது. கண்டிப்பாக படிக்கணும். 100 கொஸ்டின் அதுலேருந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறோம். அடுத்து 26/8/2024 அன்றைக்கி 11th 12th அரசியலமைப்பு மட்டும். ஓகேவா? இந்த அரசியலமைப்பு மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா சிலபஸ், அவுட் ஆஃப் சிலபஸ் கவர் ஆகும் தெரியுமா? அதையுமே நான் உங்களுக்கு தனியாக ஒரு பிடிஎஃபாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அதுவுமே ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சரத்து விதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அமெண்ட்மெண்ட் எல்லாமே வெளியிலேருந்து கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருக்குது. கரண்ட் அஃபராக என்னென்னலாம் வந்திருக்கோ அது எல்லாத்தையுமே தனியாக எடுத்து கொடுத்துருவோம். அதையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் ரிவிஷன் பார்த்துக்கோங்க. 12th அரசியலமைப்பு புக்கிலேருந்து என்னென்ன படிக்கணும்னு சொல்லி பிரித்து வச்சுருப்போம். எல்லாமேலாம் படிக்க தேவையில்லை. அதுலேயும் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி பிரித்து கொடுத்துருப்போம். அதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். 90 கொஸ்டின் அதுலேருந்து வரும். கூடவே பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ்லேருந்து கொஸ்டின் வரும். ரேராக கேட்குற டாபிக் தான் இது. ஆனால் அப்பப்போ ஒரு கொஸ்டின் கேட்க தான் செய்கிறாங்க, விட்டுறக்கூடாது. ஓகேவா? அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 100 வினாக்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 29/8/2024 அன்றைக்கி ஜாகிரஃபி வந்துடும். புவியியல் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை. ஏன்னா பார்த்தீங்கன்னா 6th to 10th கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து கொஞ்சம் மற்ற பாடத்தை கம்பேர் பண்ணுறப்ப கம்மியாக தான் கேட்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் சிலபஸ் படிக்கணும். ஒரு 90 கொஸ்டின். கூடவே பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சராசரியிலேருந்து ஒரு 10 கொஸ்டின், மொத்தமாக ஒரு 100 கொஸ்டின் சராசரி டாப்பிக்குமே கவர் பண்ணிடுறோம். அடுத்து 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னாக்கா ஜாகிரஃபி 11th and 12th என்னென்ன டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் செப்பரேட்டாக நம்ம ஒன்லைனரே கொடுத்துருப்போம். அதை மட்டும் படித்தா போதும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லாபம் மற்றும் நட்டம் கணக்குலேருந்து ஒரு 10 கொஸ்டின், ஒரு 100 கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி பொருளாதாரம் வந்துடும். பொருளாதாரம் 6வதுலேருந்து 10வது வரைக்கும். பொருளாதாரம் வந்து டாப்பிக்கே ஒரு சின்ன டாபிக் தான். நம்மக்கிட்ட கொடுத்ததும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்ஸில். அதில் 6th to 10th வரைக்கும் ஒரு டெஸ்ட்டாக 90 கொஸ்டின் கவர் பண்ணிவிட்டு பிளட் ரிலேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் பார்க்குறோம். பிளட் ரிலேஷன் எப்படி போடணும்னு சொல்லி ஈஸியாக போட்டு காட்டியிருக்கோம். இந்த தடவை அந்த பிளட் ரிலேஷன் டஃப்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நான் மேப்பு போட்டு ஈஸியாகவே ஆன்சர் கீழே போட்டு காட்டியிருப்பேன். பேத்தி அப்படின்னு சொல்லி ஆன்சர் வந்திருக்கும். நீங்கள் ஆன்சர் கீ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவன் கொடுத்த கொஸ்டினை அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே போட்டுகிட்டே போனாலே அதுக்கெல்லாம் ஒரு 10 செகண்ட் தான் இருக்கும். நீங்கள் ஆன்சர் கீ பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் என்ன என்கிட்டே வந்து அதை டஃப்லாம் சொல்கிறாங்க. பிளட் ரிலேஷன்லாம் டஃப்பே கிடையாது, ஈஸியாக போட்டுலாம். 100 கொஸ்டின். ஓகேவா? அதுலேருந்து ஒரு ரிவிஷன் பார்க்குறோம். 6/9/2024 அன்றைக்கி பொருளாதாரம் 11th 12thலேருந்து ஒரு 90 கொஸ்டின். கூடவே பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம்ஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின். ரொம்ப ரேராக அப்பப்போ கேட்டுகிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ஈஸி டாபிக் வென் டயக்ராம்ன்றது. நீங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதோட ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம். நம்மளோட ஒரு கிளாஸே போதும். ஓகேவா? அதுலேருந்து ஒரு 100 கொஸ்டின். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது ஜென்ரல் ஸ்டடீஸோட டாபிக் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அதில் அரசியலமைப்பு கவர் பண்ணோம், புவியியல் கவர் பண்ணோம், பொருளாதாரம் கவர் பண்ணோம். அதை எல்லாத்தையுமே 6th to 12th வரைக்கும் ஒரு ரிவிஷன் பார்க்கணும். தமிழ் தனியாக பார்த்த மாதிரி ஜிஎஸ் தனியாக பார்க்கணும். அதுக்கு ஒரு தனியாக ஒரு திருப்புதல் தேர்வு. ஏன்னா வரலாறு வந்து தனியாக ஒரு திருப்புதல் தேர்வை ஃபுல்லாக பார்த்துட்டோம். அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 4 டாபிக் மட்டும், அந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன், ஜியாமெட்ரிக் ப்ராக்ரஷன், கூட்டுத்தொடர் வரிசை, பெருக்குத்தொடர் வரிசை, அந்த நிகழ்தகவு புள்ளியல், சராசரி, லாபம் மற்றும் நஷ்டம், அந்த ரத்த உறவுகள், வெண்படங்கள், இதில் வந்து ஒரு கொஞ்சம் கொஸ்டின் வர மாதிரி இது வந்து கலந்து வரும். மொத்தமாக ஒரு 100 கொஸ்டின். இது ஒரு ரிவிஷன் பார்த்துரும். ரிவிஷன் பார்த்துட்டாக்கா ஜிஎஸும் கிட்டத்தட்ட ஓவர். இப்போ பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்சில் படிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து வரப்போகிற ஸ்பெஷல் டாபிக் என்னென்னா வரலாறுலேருந்து கொஞ்சம் அது எல்லாமே பிரித்து கேட்பாங்க தெரியுமா. அந்த ஐஎன்எம் யூனிட் 7 அதுக்கு மட்டும் தனியாக இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் டாபிக் மட்டும் தனியாக கவர் பண்ணுறோம். நம்ம தான் வரலாறுல படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த தடவை விட போகிறதில்ல. இதை வந்து தனியாக ஃபோக்கஸ் பண்ணி படிக்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கணக்கு. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் வந்து டைம் அண்ட் ஒர்க் டாபிக் மாதிரி தான். அப்பப்போ ஒரு கொஸ்டின் கேட்க தான் செய்கிறாங்க. இதுக்கு அதிகமாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. ஐஎன்எம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிடலாம். ஓகேவா. அதுக்கு ஒரு தனி டெஸ்ட்டு ஒரு 100 கொஸ்டின் கேட்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8 அண்ட் யூனிட் 9க்கும் தனியாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா. தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம், என்னென்ன பாடத்துலேருந்து கவர் ஆகுதுன்னு தனியாக பிரித்து கொடுத்துருவேன். அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து என்னென்ன கவர் ஆகுதுன்னு தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுத்துருவேன். அதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ரிவிஷன் பார்த்துட வேண்டியதான். கூடவே பார்த்தீங்கன்னா உளவியல், அந்த எண் தொடர்கள், அந்த நம்பர் சீரிஸ், அந்த கோடிங் அண்ட் டிகோடிங், ஒவ்வொரு தடவையும் 2 கொஸ்டின். இந்த தடவையும் கொஸ்டின் வந்தது. அந்த நம்பர் சீரிஸ்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஈஸியாக 1 2 பெருக்கிறது, 2 2 பெருக்கிறது, 4 2 பெருக்குன்னு ஈஸியாக போட்டலாம். கடைசி அந்த ஏபிசிடி கொஸ்டின் வவ்வல்ஸ் எல்லாமே கலந்து வரும். அதே எல்லாத்தையுமே இந்த தடவை ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஓகேவா. அந்த லாஜிக்கலாக கேட்குற, சைக்காலஜிக்கலாக கேட்குற கொஸ்டின் எல்லாத்தையுமே இந்த தடவை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஒரு 100 கொஸ்டின். ஏன்னா பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஒரு 2 தடவை அந்த மாதிரி யோசிச்சிருக்காங்க சைக்காலஜிக்கலாக கொஸ்டின் கேட்போன்னு. போன தடவை பார்த்தீங்கன்னாக்கா 1லேருந்து 100 வரைக்கும் கொடுத்துட்டு 10ஆல் எத்தனை தடவை வகுக்க முடியும்னு கேட்டாங்க. 10ஆல் 100க்குள்ளனாக்கா 10 தடவை வகுக்கலாமேன்னு போட்டால் முதல் தடவை கழிச்சலை ஓகே வகுத்தரில் கழித்தா பார்த்தீங்கன்னாக்கா 90 வந்துடும். 90ன்றப்ப 100 ஆகாதுன்னு சொல்லி ஒன்றுன்னு ஒரு சைக்காலஜிக்கலாக ஆன்சர் சொன்னாங்க. அந்த மாதிரி இந்த தடவை ஒரு மாம்பழ கொஸ்டின் வந்துருந்தது. மாம்பழ கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் சொன்னாங்க. நம்ம சிம்பிளாக பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிட்டோம். ஆன்சருக்கு பார்த்தப்போ தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் சைக்காலஜிக்கலாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரிலாம் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சயின்ஸை பொறுத்த வரைக்கும் குரூப் 4க்கு 9th 10th மட்டும்தான் படிச்சிருப்போம். ஆனால் இந்த குரூப் 2க்கு வந்து 6th to 8th சேர்த்து படிக்கிறோம். ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல் சொல்லியிருக்காங்க. நம்ம 11th 12th போனாலே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் படிக்க முடியாது. 6th to 10th வரைக்கும் லிமிட்டட் போர்ஷன் படித்தா போதும். அதெல்லாம் என்னென்ன போர்ஷன் அப்படின்னு சொல்லி கவர் பண்ணிடுவோம். அதற்கான ஒன்லைனர் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அந்த ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் பகடை கணக்கு, கடிகார கணக்கு, அதுக்கப்புறம் அந்த படங்கள் ரிலேட்டடாக வரும். இந்த தடவை தான் கேட்கலாம். ஆனால் போன தடவைலாம் கேட்டிருந்தாங்க எத்தனை முக்கோணங்கள், எத்தனை சதுரம், அந்த மாதிரி படங்கள் ரிலேட்டடாக வரும். அந்த கருத்தறிதல், அந்த சைக்காலஜிக்கலாக கேட்குற கொஸ்டின் எல்லாமே வரும். அது எல்லாத்தையுமே தனியாக ஒரு வீடியோவாகவும் பார்க்குறோம். கிளாஸஸ் எல்லாமே வீடியோவாகவும் பார்க்குறோம். டெஸ்ட்டும் போட்டு பார்க்குறோம். ஒரு 100 கொஸ்டின். அடுத்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் விட்டு போனால் 9th and 10th கூடவே பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்கான கரண்ட் அஃபேர். எதுக்காக கரண்ட் அஃபேர் 3 மாதத்தை கடைசியாக வச்சுருக்கோன்னா ஒருவேளை எக்ஸாம் தள்ளி போனால் இதில் வந்து செப்டம்பரும் ஆட் ஆகும். ஓகேவா. ஆனால் மேக்ஸிமம் தள்ளி போகாது. டேட் சொல்லிட்டாங்க அப்படின்றனால வந்துட்டுனாக்கா செப்டம்பர் கரண்ட் அஃபேர் கிடையாது. ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் படித்தா போதும். ஓகேவா. அந்த கரண்ட் அஃபேர் எல்லாமே சேர்த்து ஒரு 100 கொஸ்டின். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே கவர் பண்ணுறோம். குரூப் 2ல் எதுவுமே மிஸ் ஆகிருக்காது. இதில் அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும் ஃபுல்லாக ஒரு திருப்புதல் தேர்வு பார்க்குறோம். ஓகேவா. வரலாறையும் சேர்த்து, வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு, அந்த பொருளாதாரம் எல்லாத்தையுமே சேர்த்து, சயின்ஸையும் சேர்த்து ஜிஎஸ் வந்து தனியாக ஒரு 100 கொஸ்டின். இதிலே மேக்ஸும் சேர்ந்து வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரிவிஷன் டெஸ்ட்டு, முழு ரிவிஷன் டெஸ்ட்டு அப்படியே குரூப் 2 எக்ஸாம் மாதிரியே பார்க்குறோம். ஓகேவா. ஒரு 200 கொஸ்டின் கேட்போம். நீங்கள் இந்த 2 டெஸ்ட்டில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ இதோட ஆவரேஜ் மார்க் தான் உங்களோட குரூப் 2 எக்ஸாமில் வரும். என்னால் சாலிடாக சொல்ல முடியும். அடுத்து இன்னொரு திருப்புதல் தேர்வும் பார்க்குறோம். 25/9/2028 அன்றைக்கி முடிச்சிடும். அதுக்கப்புறம் 28ஆம் தேதி தான் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2 நாள் நல்லா கேப் போட்டுட்டு முடிஞ்சால் உங்களுக்கு தேவையான ரிவிஷன் பண்ணிவிட்டு ரிலாக்ஸாக போய் 28ஆம் தேதி நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். சப்போஸ் டேட் இன்னும் தள்ளி போகுது அப்படின்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டு இன்னும் அதிகமாகும். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எந்த கொஸ்டினுமே ஃபுல்லாக மனப்பாடமே பண்ணிடுவோம். எல்லாமே சொல்லப்போனால் மேக்ஸ் கொண்டு மனப்பாடம் பண்ணுற அளவுக்கு இந்த டேட்டா நம்மக்கிட்ட கொடுத்து இந்த கொஸ்டின் தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி ஆன்சரை உடனே எழுதுகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஓகேவா. அந்த அளவுக்கு ரிவிஷன் பண்ணுறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 38 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுறோம். இதை எல்லாத்தையுமே நீங்கள் அட்டன் பண்ணி ஃபுல் ப்ரிப்பரேஷன் நீங்கள் உங்களோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கை கொடுத்தீங்கனாலே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இதை கிளியர் பண்ணிங்கன்னா அடுத்து மெயின்ஸுக்குமே இதுலேருந்து 60-70% சிலபஸ் கவர் ஆகிடுதுன்றனால மெயின்ஸுக்கு நம்ம தனியாக போடுவோம். ஆனால் அதுலேயே நீங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாம்லேயே. ஓகேவா. அந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஷெடியூல் வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும். அதில் என்னென்ன ஆட் பண்ணுவோன்னு சொல்லி ஆல்ரெடி சொல்லிட்டோம். டேட்டு சப்போஸ் எக்ஸாம் டேட்டு தள்ளி போகுதுன்னா மட்டும் சில மாறுதல் ஆகும். ஓகேவா.
சின்ன சின்ன சேஞ்சஸ் எப்போமாவது நடக்கும், ரொம்ப ரேர் தான். ஆனால் 99% இந்த ஷெட்யூல் தான் ஃபாலோ பண்ணுவோம். இந்த ஷெட்யூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் சிலபஸ் இப்படி தான் கவர் பண்ண முடியும். ஓகேவா? நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல், சாம்பிள் மெட்டீரியல், பிடிஎஃப் எல்லாமே இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். இந்த கிளிக் ஹியரை ப்ரெஸ் பண்ணி அந்த மெட்டீரியலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். நம்மளோட யூடியூப்பில் பழைய வீடியோஸில் குரூப் 4க்கு ஃபோல்டர் போட்டே கொடுத்துருப்பேன். இந்த மெட்டீரியல் எல்லாமே எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோஸுமே நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். எப்படி மேக் பண்ணோம், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மெட்டீரியல் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணால் போதும். இந்த ஷெட்யூலை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அந்த 8903302290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அந்த நம்பருக்கே பே பண்ணிவிட்டு அந்த டெலகிராம் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டேட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த தடவை விட்டுறவே கூடாது. கண்டிப்பாக பாஸ் பண்ணும். குரூப் 4லேயே நிறைய பேர் கிளியர் பண்ணுற லெவலுக்கு மார்க் எடுத்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் குரூப் 2ல் அதிக பேர் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இலக்கு வச்சுருக்கேன். கண்டிப்பாக நம்மளோட ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட்டே வாங்க முடியும். எந்த டவுட்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து குரூப் 2 பற்றின அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து அதோட நோட்டிஃபிகேஷன் பற்றி, சிலபஸ் பற்றி, எங்கெங்கே படிக்கணும்னு சொல்லி அந்த வேர் டு ஸ்டடி, என்னென்ன சிலபஸ் சேஞ்சஸ் ஆகிருக்கு, என்னென்ன பேட்டர்ன், என்னென்ன ட்ரிக்ஸில் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா வீடியோஸுமே தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதனால் எல்லா அப்டேட்ஸுமே தொடர்ந்து பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.